ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு. உண்மையிலே மீன் மசாலா நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க பாருங்கள், நம்மளை எதிர்பார்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்க. ஓகே செல்லம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொரித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்சு குழம்புல சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 2 டைமாவது மீன் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதை விட ரொம்ப முக்கியம், குழந்தைங்களுக்கு முள் இல்லாமல் எடுத்து கொடுங்க. அவங்க தெரியாமல் டேஸ்ட்டில் சாப்பிட்ற வேகத்தில் கூட முள் சாப்பிட்டுட்டு மாட்டிக்குவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பேப்பரில் வச்சிருச்சிடலாம். பார்த்து சாப்பிடுங்க. மீனோட தோல் எடுத்து சாப்பிட்றேன். மீன் தோல் மட்டும் எடுத்து சாப்பிட்றேன். மீன் மட்டும் எடுத்து சாப்பிடல, முள்ளுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் அப்படின்றதுனால வீட்டில் எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 2-3 kgs அந்தமாரி மீன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 kgs மீன் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 kg லெவலில் குழம்பு வைங்க, சரிங்களா? ஏன்னா மீன் நல்லா பிடிச்சி எல்லாருமே தாராளமாக எடுத்து சாப்பிடுவாங்க. மீன் என்ன வேணும்? சரி, சாப்பிட்டு எடுத்துக்கலாம். மீனோட சாப்பிடுங்க. நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்ணும், சரியா? மென்று பொறுமையாக சாப்பிடணும். வேகமாக சாப்பிட்டாலோ நல்லா மென்று சாப்பிட்லனாலுமே சாப்பாடு உள்ளே டைஜஸ்ட் ஆகாது, ஜீரணம் ஆகாது, உடம்பு சரியில்லாமல் போயிடும், சரியா? முழுக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே சொல்லலாம். ஓகே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில்
நல்லா ஹோம்மேடாக சுத்தமாக ஆரோக்கியமாக மீன் சமைச்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 டைம் ஆகுது. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய மீன் குழம்பு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. வீடியோவில் நாங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு குழந்தைங்களுமே வேக வேகமாக எடுத்து சாப்பிட்ருக்காங்கன்ட்டு. ஏன்னா குழந்தைங்க நார்மலாக காரமோ அல்லது மசாலா ஐட்டம்ஸுமோ கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கூட சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பர்ஃபெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷு போட்டு சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 டைமு மீன் சமைச்சி சாப்பிடுங்க. முக்கியமாக குழம்பா வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? அது ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியான ஒரு மெத்தட். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அதிகமாக கிளறாதீங்க, மீன் சீக்கிரமாக உடஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்கள், இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது குழம்பு. அதனால் கிளறும் பொழுது அதோட ஆவி பட்டு ஃபோனில் அவ்வளோவா வீடியோ கிளாரிட்டியாக தெரியல பாருங்கள்.